ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸில் இருக்க லெசன் 18 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெசன் 20, 21, 22 வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். 10வது லெசன் வந்து சிலபஸில் இல்லாதனால அதை விட்டுட்டேன். 18வது லெசனில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மரபியலின் தந்தை யார் அப்படின்னா மெண்டல். மரபியலின் தந்தை வந்து மெண்டல். அவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா செக்கோஸ்லோவியாவில் பிறந்திருக்காரு. அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1856 முதல் 1865 வரை 9 வருடங்கள் ஆய்வு செய்தார். 9 வருடங்களில் 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்களை ஆய்வு செஞ்சுருக்காரு. அதை 7 ஜோடியாக பிரிச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின் வந்து புறத்தோற்ற விகிதம். புறத்தோற்ற விகிதம் வந்து ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. புறத்தோற்ற விகிதம் 3:1. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, கலப்பற்ற நெட்டைனா ஹோமோசைக்கஸ், கலப்பின நெட்டைனா ஹெட்டிரோஜைக்கஸ். அதில் ஜீனோடைப் வந்து 1:2:1. ஓகேவா? இது வந்து புறத்தோற்ற விகிதமும் ஜீனோடைப்பும் குழப்பம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, புன்னக்கட்டம் என்பது ஆர்சி புன்னாட்டால் உருவாக்கப்பட்ட சோதனை பலகை ஆகும். மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்கிறது தான் அந்த புன்னக்கட்டம். அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா, இரு பண்பு கலப்பின புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, மெண்டலோட விதிகள் வந்து 3 என்னென்னா, ஓங்குத்தன்மை விதி, தனித்து பிரித்தல் விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி. அடுத்து மரபியலின் குரோமோசோமின் பங்கு பற்றி கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 1993 டிஹெச் மோர்கனுக்கு கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்த கொஸ்டின், குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா வால்டேயர் 1888 உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? அதுக்கடுத்து சைடில் முதன்மை சுருக்கம் இருக்குல்ல, அதில் வந்து என்ன முக்கியமான பாயிண்ட்னா, செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமிடம் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் ஆகும். அடுத்து டீலோமியர், குரோமோசோமின் இறுதி பகுதி டீலோமியர் ஆகும். இந்த லெசனில் வந்து நிறையா கொஸ்டின் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாக்ஸில் இருக்குது, ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுபவை எது அப்படின்னா டீலோமியர். அடுத்த கொஸ்டின் வந்து, இப்போ டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக்னு 4 இருக்குது. சென்ட்ரோமியரோட நிலை பிரிச்சிருக்காங்க. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கோல் வடிவமுடையது எது, குட்டை வடிவமுடையது எது, ஜே அல்லது எல் வடிவமுடையது எது, வி வடிவமுடையது எது, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து, ஒரு உயிரினத்தின் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோமின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் கேரியோடைப் எனப்படுகிறது. அடுத்து வந்து டிஎன்ஏ வந்து ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியவை முப்பரிமாண அமைப்பு பெரும்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவங்களோட மாதிரி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் வந்து கீழே இருக்கிறதுல வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ஃபிரூடின் அப்படின்னா அடினைனும் குவானைனும் கலந்தது. ஃபிரிமிடின்கள் அப்படின்னா சைட்டோசின் மற்றும் தைனைன் கலந்தது. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேலே 3வது பாயிண்டில் இருக்கு பாருங்கள், மையத்தில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதி டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எதுன்னு கேட்பாங்க, சர்க்கரை பாஸ்பேட். ஓகே, நெக்ஸ்ட்டில் வந்து இந்த சார்காஃப் விதி கேட்பாங்க கண்டிப்பாக. டிஎன்ஏவில் எப்பொழுதும் அடினைன் விகிதமும் தைமைன் விகிதமும் சமமாக உள்ளது, குவானைன் விகிதமும் சைட்டோனின் விகிதமும் சமமாக உள்ளதுன்னு சொல்கிற விதி எது அப்படின்னா சார்காஃப் விதி. அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து, இதெல்லாம் தெரியல, சடுதி மாற்றம், அதான் முக்கியம்.
சடுதி மாற்றம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னா விரிடிஸ் 1901 உருவாக்கியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து குரோமோசோம்களோட சடுதி மாற்றத்தில் வந்து டியூப்ளாய்டு அன்யூப்ளாய்டு அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த டியூப்ளாய்டு என்பது உயிரினங்கள் வழக்கமாக இருமைய குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை தான் டியூப்ளாய்டு. ஓகேவா. இதே இது அன்யூப்ளாய்டு என்பது தொகுதியில் உள்ள ஒன்று அல்லது மேற்பட்ட குரோமோசோமை இழத்தல் அல்லது கூடுதலாக பெறுவது அன்யூப்ளாய்டு. இதில் வந்து பொறுத்துகளை வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ மோனோசோமி அப்படின்னா 2n-1, ட்ரைசோமினா 2n+1, நல்லிசோமி 2n-2. இதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. அதுக்கடுத்து டவுன் சிண்ட்ரம், அது வந்து 21வது குரோமோசோமி, அதை தான் 21வது ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிரருவால் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒன் வேர்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.